பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளை நமக்கு காணும்படி பாக்கியம் செய்திருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மை உள்ளது, அவருடைய வசனங்கள் எவ்வளவு மேன்மையானது. இந்த ஆசீர்வாதமான 7ஆம் மாதத்திலே முதல் நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் என்று இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தமானது விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அவனுடைய 99வது வயதிலே கர்த்தர் அவனோடே தரிசனமாகி அவனுக்கு சொன்னதான வாக்கியங்கள், வாக்குத்தத்தங்கள். இந்த 17ஆம் அதிகாரத்தில் அந்த மனுஷனுக்கு தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளையும் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தையும் அவர் தருவேன் என்று இந்த அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லா காரியங்களிலேயும் தேவன் ஒரு பெருக்கத்தை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாய் இன்றைக்கு அது நமக்கு அது கிடைத்திருக்கிறது. இந்த நாளிலே இந்த 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் என்கிற இந்த வசனமானது, இந்த வாக்குத்தத்தமானது நம்முடைய வாழ்விலும் அது கிரியை செய்யும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை உணர்த்தினார். இந்த வார்த்தையின்படி சகல ஜனங்களும், சகல கோத்திரத்தார் அனைவரும் கிறிஸ்துவின் மூலியமாய் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதத்திலே மாத்திரமல்ல, இனி உள்ள நாட்களிலும் நாம் பெருகுகிறவர்களாய், அதாவது ஒரு சிறிய பெருக்கம் அல்ல, திரளாய் பெருக பண்ணுகிறதான தேவன் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த பெருக்கத்தை இந்த மாதத்திலிருந்து நாம் காணப்போகிறோம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான். உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே ஊழியக்காரனாகிய நான் நம்முடைய விசுவாசிகள் யாவரையும், நம்முடைய ஜனங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நலமாகவும் சுகமாகவும் நீங்கள் சுகித்திருக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் தேவன் தம்முடைய ஆசீர்வாத நன்மையினால் நிரப்பும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். இந்த மாதம் முழுவதற்கும் தேவன் உங்கள் வாழ்விலே அவர் போதுமானவராய் இருந்து உங்களை நடத்துவார். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் அவருடைய கரம் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். தேவனுடைய கரம் உங்களை வழிநடத்தும், தேவனுடைய கரம் உங்களை பாதுகாக்கும், தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வர்த்திக்க செய்யும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும்
பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் பழுகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதத்தின் திரட்சியை அனுபவிப்பீர்களாக என்று கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா மனுஷருடைய வன்கண்கள், பொறாமைகள், கட்டுகள், எரிச்சல்கள், பொறாமைகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், குடும்பத்திலே சண்டைகளையும் பிரச்சனையிலும் உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரியைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி போடுகிறேன். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய அதிகாரத்துவமும் தேவ பிள்ளைகள் மேலே இன்னும் அதிகமாய் பெருகட்டும். அவர்கள் செய்கிற வியாபாரம், பிசினஸ் மற்றும் தொழில் மற்றும் வேலைகள், வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய கரம் இருந்து வழி நடத்துவதாக. சபையும் சபையின் ஜனங்களையும் கிறிஸ்து இயேசுவின் இரத்த கோட்டைக்குள், இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.